ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பும் சேர்த்துருங்க. 1 கப் உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வந்த பிறகு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்த வடைக்கு ரெடி பண்ண மாதிரி சென்டரில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு வடை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதிகமான ஆயில் வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணதை அதில் போட்டுட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.